கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதப்பகுதி பரிசுத்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கல்லுகளே கூப்பிடும். என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நான் தடுத்துவிட்டேன். என்னுடைய பதவியின் அதிகாரத்தினால் இந்த மனிதன் வளரவிடாமல் நான் தடுத்துவிட்டேன் என்று சில செல்வாக்குள்ள மனிதர்கள் கூறும் பெருமையும் அகந்தையுமான வார்த்தைகளும் சிந்தனைகளும் கடவுளுடைய பார்வையிலே தூசியும் ஒன்றுமில்லாததுமாய் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் அவர் நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை சோதனைகள் எழும்பினாலும், தான் செய்ய நினைத்த காரியத்தை, கொடுக்க நினைத்த ஆசீர்வாதத்தை கடவுள் செய்தே தீர்வார் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதன் தடையாக எழும்பினால் வேறொருவனை கடவுள் உருவாக்கி அந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திய சீடர்களை அதட்டும்படி பரிசேயர்களிடம் இயேசு, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்றார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமென்றால் உயிரற்ற கல்லுகளுக்கு கூட கடவுள் உயிர் கொடுப்பார். மோசேயின் மூலம் ஆரம்பித்ததை யோசுவாவின் மூலமும், தாவீதின் மூலம் ஆரம்பித்ததை சாலமோன் மூலமாகவும், எலியாவின் மூலம் ஆரம்பித்ததை எலிசாவின் மூலமாகவும் நிறைவேற்றியவர்தான் நம் கடவுள். ஒரு மனிதன் மூலம் தேவனுடைய சித்தம் தடைப்படுகிறது என்றால் கடவுள் தம்முடைய சித்தத்தை மாற்றாமல் வேறு ஒரு ஆதாரத்தின் மூலமாக அதனை நிறைவேற்றுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றும் கூட உங்களுடைய உயர்விற்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் யாராவது தடையாய் இருக்கிறார்களா? பயப்படாதிருங்கள். கல்லுகளை கூப்பிடச் செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளும் உங்களுக்காகவும் ஒருவரை எழுப்பி உங்களை உயர்த்துவார். தேவன் தாமே தடைகளை நீக்கி நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கல்லுகளை கூப்பிடச் செய்ய வல்லமையுள்ள தேவன், உம்முடைய சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான தடையாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் மாற்றி தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் மேன்மையையும் ஆசீர்வாதங்களையும் வல்லமையுள்ள தேவனின் அதிகாரத்தினாலே, கிருபையினாலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமாறு மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமேன்.